வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலாக கடைசியாக 26 ஜூலை 2024 நம்ம எம்டி சாரோட பெயில் மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்து சோசியல் மீடியாவிலும் சரி, மீடியாவிலும் சரி, இல்லை வாட்ஸ்அப் இந்த மாதிரி யூடியூப் எல்லாத்துலேயுமே வந்து பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்து பகிரப்பட்டு வந்தன. அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து யோகங்களின் அடிப்படையிலையும் இந்த மாதிரி நடக்க போகுது, எம்டி சார் வரப்போகிறாரு, ஏதோ வந்து நிறைய விஷயங்கள் வந்து பகிரப்பட்டு வந்தன. ஆனால் அதற்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதனால் வந்து கேஸ் தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இதுவரைக்கும் யாருக்குமே கிடைக்கல, யாருக்குமே அந்த டீட்டெயில் வந்து தெரியல. இப்போ கடைசியாக வந்து ஒரு மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது இல்லையா, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 பேஜஸ் கொண்ட அந்த கண்டென்ட் பேஜ் வந்து நமக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தோம். இப்போது அந்த மாதிரியான டீட்டெயில் வந்து இதுவரைக்கும் யாருக்கும் தெரியல. அந்த டீட்டெயில்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்லேயே வந்து அப்லோட் பண்ணலை. ஸோ நாமளும் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் வந்து கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ அந்த அப்டேட்டை பற்றின பதிவு தான் இந்த பதிவு. ஸோ இதற்கிடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல தேவையில்லாத கருத்துக்கள் வந்து பரிமாற்றம் செய்யப்பட்டன. இந்த நம்ம சேனல் மூலிமா யூடியூபருக்கும் சரி, நம்ம உறுப்பினர்களுக்கும் சரி, ஒரு சில விஷயங்கள் வந்து நானும் வந்து கருத்துக்களை வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் அதற்கான கால சூழ்நிலைகள் வந்து அமையலை. இப்போது இந்த அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து நாம் அதை பற்றின ஒரு பதிவு வந்து நம்ம வந்து போடலாம். ஆக்சுவலாக இப்போ என்ன அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னா, அந்த கேஸோட டீட்டெயில் வந்து இது வரைக்கும் நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணலை. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், அந்த கேஸ் டீட்டெயில் வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கும் வந்து டைம் இல்லாதனால நம்ம வந்து போட முடியல. நம்மளும் வந்து தேவையில்லாத விஷயங்கள் வந்து அப்லோட் பண்ண வேணாம், பதிவு போட வேணாம் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கோம். ஸோ இப்போ கிடச்சிருக்க அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேஸ் டீட்டெயிலை நம்ம வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது கடைசியாக நமக்கு வந்து ஒன்லி வந்து டிஸ்போஸ்டு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் மட்டும்தான் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதை தவிர வேறு என்ன காரணமும் நமக்கு கிடைக்கல. ஸோ ரீசன் வந்து அதில் வந்து இல்லை. ஸோ இப்போ கிடச்சிருக்கிற அப்டேட் இப்போவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம அந்த கேஸ் டீட்டெயில் வந்து எடுக்கிறதுக்காக நான் வந்து வெப்சைட்டில் வந்து சர்ச் பண்ணுவேன். சர்ச் பண்ணும்போது லக்கீலி வந்து ஒரு டைம் வந்து நமக்கு அதை கிடச்சிருக்கு. திரும்ப வந்து உங்களுக்காக வந்து ஒரு வீடியோ போடலாம், நம்ம அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லி டீட்டெயில் எடுக்கும்போது நம்ம திரும்ப வந்து நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் திரும்ப வந்துட்டுருக்கு. மேபி வந்து அவங்க அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ அதனால் சர்வர் பிஸியாக இருக்கலாம். இன்றைக்கோ நாளைக்கும் அந்த ஃபுல் டீட்டெயில் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கலாம். அந்த லாஸ்ட் டைம் வந்து கிடச்சிருந்தீங்களா ஒரு 7 பேஜஸ் அந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ எடுத்திருக்க அந்த டீட்டெயில் வந்து ஒரு 4 பேஜ், 4 ஸ்க்ரீன்ஷாட்டு, 4 பேஜ் கிடையாது, 4 ஸ்க்ரீன்ஷாட்டு நம்ம வந்து ஸ்க்ரீன்லேருந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்தது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே சேம் டீட்டெயில், ஃபைலிங் நம்பர் என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, ஃபைலிங் டேட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, அதுக்கப்புறம் டிசிஷன் டேட் எப்போ வந்து நம்ம அந்த மனு வந்து தள்ளுபடி செய்யப்படுது, அது வந்து 26 ஜூலை 2024. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டேட்டஸ் என்ன, அதுதான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கேஸ் வந்து டிஸ்போஸ்டு. வந்து நேச்சர் ஆஃப் டிஸ்போசல் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா காலத்தில் இதுதான் வந்து கவனிக்கத்தக்கது. அன்கன்டெஸ்டட் டிஸ்மிஸ்டு அப்படிங்கிற ஒரு மேட்ரு வந்து அதில் வந்து வருது. ஸோ இது அன்கன்டெஸ்டட் டிஸ்மிஸ்டு அப்படிங்கிறது சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு கிளியராக வந்து தெரியும். பட் நமக்கு வந்து அந்தளவுக்கு கிளியராக தெரியல. மேபி வந்து நாங்கள் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த பெயில் மனு வந்து ஸ்ட்ராங்காக அப்பீல் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து நினைக்கிறோம், நாங்கள் வந்து கருதுகிறோம். ஏன்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எங்களோட கருத்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஞ்ச் டைப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும், ஜுடிஷியல் பிரான்ச் வந்து கிரிமினல் செக்ஷன் இதெல்லாமே. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு. அண்ட் தென் வந்து செகண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே தான், யார் பெட்டிஷனர், யார் அட்வொகேட், யார், இதே டீட்டெயில் தான். கேட்டகரி என்ன, கேட்டகரி உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே வந்து கிரிமினல் லாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சப் கேட்டகரி என்ன, இந்த டீட்டெயில் மட்டும்தான் வந்து இதில் இந்த பேஜில் வந்து இருக்குது. அதாவது இந்த பேஜுன்னு நம்ம சொல்ல முடியாது, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து இருக்குது. அண்ட் தென் மூணாவது ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் பாருங்கள், இந்த ரெட் லைனில் வந்து ரெட் கலரில் வந்து ஒரு லைன் இருக்குது பாருங்கள், ஆர்டர் நாட் அப்லோடட் பை கன்சர்ன்ட் கோர்ட் அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அதோட டீட்டெயில் இது வரைக்கும் நமக்கு இதில் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணலை. ஸோ இதில் அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா மேபி லாஸ்ட் டைம் வந்து நமக்கு கிடைச்ச மாதிரி அதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நமக்கு கிடைக்கலாம்.
அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து கருதுகிறோம். இது எங்களோட புரிதலின்படி நாங்கள் வந்து சொல்கிறோம். ஸோ இது வந்து வந்துச்சுன்னா தான் நம்ம ஃபுல்லாக இப்போ ஒரே ஒரு கருத்து மட்டும்தான் ஊடகங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கருத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டைம் தேவைப்படுது, அதனால் வந்து என்கொயரிக்கு டைம் தேவைப்படுறதுனால இந்த கேஸ் வந்து இப்போ வந்து இந்த மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படிங்கிறது தான் ஊடகங்கள் மூலயமா எல்லாருக்கும் பகிரப்பட்ட கருத்து. மேபி இந்த ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த கேஸ் டீட்டெயில் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து தெரிய வரலாம். கண்டிப்பாக அப்டேட்டில் இருங்க. நம்ம டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா உடனடியாக வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ் ஆஃப் ரிசீவிங் அந்த டைமில் வந்து என்னென்ன ஃபைல்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டக்கட் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ப்ரொனன்சியேஷன் ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி வந்து பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்குப்பதிவு டீட்டெயில், அந்த வழக்குப்பதிவுக்கான டீட்டெயிலு. அண்ட் தென் வந்து கோடிங் சீட்டு, பெட்டிஷன்ஸு, அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு முக்கியமான இது வந்து என்ன டீட்டெயிலுங்கிறது நமக்கு வந்து அதே மாதிரி அந்த 7 பேஜஸ் வந்த மாதிரி நமக்கு ஃபுல் டீட்டெயில் வந்தால் தான் நமக்கு தெரிய வரும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இம்பக்ட் ஆர்டர்ஸ். அதாவது இது என்னன்னா தடை செய்யப்பட்ட உத்தரவு அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதுவும் வந்து நமக்கு சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த லாவில் வந்து இருக்கிற வேர்டிங்ஸ்லாம் வந்து ஒரு சில வேர்டிங்ஸ் வந்து நமக்கு வந்து கிளியராக தெரியாது. ஸோ அது சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். அது அண்ட் தென் டைப்ட் செட்டு, வக்காலத்து எல்லாமே இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ இதை தான் இப்போதைக்கு வந்து அந்த அப்டேட்டட் லிஸ்ட்டில் அந்த வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயிலை தான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக நான் வந்து போட்டிருக்கேன். மேபி வந்து அடுத்து நாளைக்கோ இல்லை நாளான்னைக்கோ 2 நாளையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபுல் டீட்டெயில் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு கேஸோட நிலவரம். ஸோ இதை தெரியாமல் நாம் வந்து நிறைய விஷயங்கள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி எம்டி வராரு, ஆகஸ்ட் 15ஆம் தேதி வராரு, அந்த மாதிரி பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்து பகிரப்பட்டு வரீங்கன்னா நாமளும் எதை வந்து எந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணாலும் அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதை பற்றின மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவும் வந்து நான் போடணும் அப்படின்னு சொல்லி நான் பிரியப்படுறேன். அதை அடுத்த பதிவில் வந்து நம்ம பார்ப்போம். இடையில வந்து இந்த கேஸ் டீட்டெயில் வந்து அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா அந்த கேஸ் டீட்டெயிலோடு சேர்த்து நாம் வந்து நம்ம ப்ரௌசரில் வந்து இப்போ நான் எடுத்திருக்க டீட்டெயிலாம் எப்படி நீங்களும் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற வீடியோவும் இந்த பதிவில் வந்து நான் அடுத்த பதிவில் வந்து போடுறேன். நான் கண்டிப்பாக அப்டேட்டில் இருங்க. அப்டேட்டில் இருந்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்த அப்டேட் அப்படிங்கிறது எம்டியோட பெயில் மனு எப்போ வந்து போட போகிறாங்க, பெயில் அப்ளிகேஷன் வந்து எப்போ போட போகிறாங்க, அது எப்போ வந்து ஹியரிங்க்கு வரப்போகுது, ஹியரிங்க்கு வந்துச்சு அப்படின்னா அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும். ஸோ இதுதான் வந்து அடுத்த அப்டேட்ஸ்னால் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ எல்லாருமே வந்து அப்டேட்காக வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அப்டேஷன் கிடைச்ச உடனே உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து நம்ம தெரியப்படுத்துகிறோம். அதுக்கு இடையில் தேவையில்லாத நிறைய கருத்துக்கள் வந்து பகிரப்பட்டு வருது. அதை எல்லாத்தையும் வந்து மைண்டில் கொண்டுட்டு போகாதீங்க. நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த கமெண்ட் பாக்ஸில் கேட்குற கேள்விக்கெலாம் ஒரு பதிவு நான் வந்து கண்டிப்பாக வந்து போடுறேன். மீண்டும் ஒரு நல்ல அப்டேஷனில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.